வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் காய்கறி மார்க்கெட் வரை விலை நிலவரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னா இந்த 4 நிமிஷ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. இந்த விலைகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைக்காதீங்க. இந்த விலைகள் தான் உங்களுடைய செலவுகளை தீர்மானிக்க போகுது. அதனால கட்டாயமா எல்லா விலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு விலை எதுக்கு அதிகமா இருக்கு, எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை குறைக்க பாருங்க. இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,215 ரூபாய்க்கு விற்பனையாகுது. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 14,411 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அடுத்ததா எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களுடைய விலைகள் எவ்வளவு இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் 107 ரூபாய் 74 காசுக்கு விற்பனையாகுது. டீசல் 1 லிட்டர் 99 ரூபாய் 55 காசுக்கு விற்பனையாகுது. ஆட்டோவில் யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ் 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14 கிலோ 957 ரூபா 50 காசுக்கு விற்பனையாகுது. சிஎன்ஜி கேஸ் 1 கிலோ 97 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. அடுத்ததா டாலர் மற்றும் ஷேர் மார்க்கெட் விலை நிலவரம் எவ்வளவு இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புல 96 ரூபாய் 25 காசா இருக்குது. சென்செக்ஸ் இன்னைக்கு 76,765 புள்ளிகளா இருக்குது. நிப்டி இன்னைக்கு 23,985 புள்ளிகள் இருக்குதுங்க. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற உணவுப் பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். முட்டை 1 இன்னைக்கு 7 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆவின் பால் 1/2 லிட்டர் 28 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பிராய்லர் கோழி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நாட்டுக்கோழி 1 கிலோ 480 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான காய்கறிகளோட விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி இன்னைக்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கேரட் விலை ரொம்பவுமே அதிகம், 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அடுத்ததா பழங்களோட விலைகளை பார்த்துடலாம். இன்னைக்கு வாழைப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்கு. ஆப்பிள் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாயா இன்னைக்கு மார்க்கெட்ல விற்பனையாகுதுங்க. அடுத்ததா பூ மார்க்கெட் விலை நிலவரம் இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். மல்லிகைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ரோஜா பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு முக்கியமா தேவைப்படுற மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது. துவரம்பருப்பு 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. உளுந்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கடலைப்பருப்பு 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. சமையல் எண்ணெய் 1 லிட்டர் 170 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சர்க்கரை 1 கிலோ 44 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. இந்த விலைகள் தான் உங்களுடைய செலவுகளை தீர்மானிக்கிற பொருட்களுங்க. அதனால விலை அதிகமா இருக்கிற பொருட்களை குறைவா வாங்கி பயன்படுத்துங்க. விலை குறைவா இருக்கிற பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய மளிகை பொருட்கள் வாங்குற செலவை கட்டாயமா குறைச்சிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்கறிகளோட விலைகள் எவ்வளவு இருக்கு, பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை பாதியா குறைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே இன்னைக்கு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், கருவாடோட விலைகள் எவ்வளவு இருக்கு, பழைய பொருட்களுடைய விலைகள்லாம் எவ்வளவு இருக்கு, பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கலாங்கிறத கூட நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.